மா. ம். மா. இந்த பிச்சைக்காரங்க தொல்லை வர தாங்க முடியல. மா. யார் நீங்க? அம்மா என்ன தெரியலையா? எங்கேயோ பார்த்தா மாதிரி தான் இருக்கு, ஆனா எங்க பார்த்தோன்னு தான் தெரியல. இதுக்கு முன்னாடி என் பொண்ணு உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்காளா? இல்லம்மா, நான் தான் இந்த தொகுதியோட எம்எல்ஏ. ஞாபகம் வந்துச்சு. நான் டெய்லி குப்பை கொட்ட போகும்போது குப்பை தொட்டி பக்கத்துல உங்களை போஸ்டர்ல பாத்திருக்கேன். டேய், இந்த 5 வருஷமா உங்களோட எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணது நான் தான். ஏன் இந்த தொகுதிக்கு ரோடு போட்டதே நான் தான். இந்த தொகுதிக்கு கரண்ட் கனெக்ஷன் கொடுத்ததே நான் தான். ஐயோ, என்ன வேலை செய்ய மாட்டேங்குது? அவ்வளவு ஏன் இந்த தொகுதிக்கு ஸ்ட்ரீட் லைட் வச்சது கூட நாங்க தான். வரண்டா செத்தடா என் கையில. இந்த மாதிரி இன்னும் நிறைய இந்த தொகுதிக்கு செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க எனக்கு ஓட்டு போட்டா மட்டும். போடுவாங்கடா போடுவாங்க. மவனே உன்ன நீ பண்ண வேலைக்கு உனக்கு ஓட்டு வேற கேக்குதா? ஆர்வ கோளாறு என்னடி பண்ற? அமைதியா இருடி. மா விடுமா. கடவுளே, மொத்தமா பால் ஊத்தாம விடமாட்டா போல இருக்கு. சார், சின்ன பொண்ணு சார், ஏதோ தெரியாம பேசிட்டா. ஏதோ பண்ணிடாதீங்க சார். அவளுக்கு இப்பதான் மாப்பிள்ள பாக்குறோம். அவங்க அப்பா கூட ஃபாரின்ல இருக்காங்க சார். நான் வேணா என் பொண்ணை காலில் விழ சொல்றேன். யார காலில் விழ சொல்றீங்க? என் பொண்ணுதான். உங்க பொண்ணு இல்ல, பின்ன இந்த ஏரியா கவுன்சிலர். கவுன்சிலரா? ஆமாமா, நான் தான் சொன்னேனே, என் பொண்டாட்டி கூட அந்த கிளி கிழிச்சது இல்ல. எவ்வளோ சவுண்டு, வாய்ஸ் சும்மா கன்னு மாதிரி இருக்கு. பவரே இல்லைனாலும் மைக்கு கூட இல்லைனாலும் 3 மணி நேரம் உங்க பொண்ணை வச்சு பிரச்சனை பண்ணலாம், பிரச்சாரம் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் கட்சிக்கு ஒரு யங்ஸ்டர் பொண்ணு இருக்கதான் ட்ரெண்டு. அதுக்கு நீதாம்மா சரியான ஆளு. ஐயோ சார், என் பொண்ணு சரியான ஆர்வ கோளாறு சார். காலேஜ்ல கூட 36 பேப்பர் அரியர் வச்ச மக்கு பொண்ணு சார். அரசியலுக்கு வந்தா தப்பா தட்டி கேட்கலாமா? கண்டிப்பா. ஊரை சரி பண்ணலாமா? நாட்டையே சரி பண்ணலாம். எல்லாத்தையும் சரி பண்ணலான்னா அப்ப நான் அரசியலுக்கு வரேன். எங்கள் ஓட்டு வைஷ்ணவிக்கு.